ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்ஹவ் தான் பார்க்க போகிறோம். அதில் எபிசோட் 2 பார்ட் 4 பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நமக்கு பெம்முக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே பெம்மை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சீரியஸாக 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே ஸ்டடீஸ் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் பேஸ்கெட் பால் கிரவுண்டெல்லாம் அளந்து பார்க்குறாங்க. எதுக்குன்னு தெரியல. அதனுடைய சென்டிமீட்டர் என்ன, டயாமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி நல்லா பால்லாம் த்ரோ பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்போர்ட்ஸையும் பார்த்துக்கிறாங்க, அதுக்கு இடையில பெம்மை படிக்க வைக்க வேண்டிய வேலையும் பார்த்துக்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நல்லா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலே இவங்கள பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு படிக்கிறாங்க 2 பேரும். எங்கே போய் உட்காந்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு. அதுலேயே முக்கியமாக நம்ம கீயும் பாக்கும் சேர்ந்துக்கிட்டு செஸ்ஸு பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட இவங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இவளை படிக்க வச்சுக்கிட்டு செஸ்ஸையும் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. வீட்லேயும் அப்படி தான். அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பூனால் எதை எடுக்கிறாங்க எதை சாப்பிட்றாங்கன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. அப்போ தான் பாக்கு வந்து அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுது. ரொம்ப பண்ணுறீங்கடி, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பாக்கு சொல்ல, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி உழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உன்னை என்ன சொல்லி அமிச்சேன், நான் ப்ரொப்போஸ் பண்ணிடின்னு தான் நான் சொல்லி அமிச்சேன், ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, நான் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ பெம்முக்கு ஒரு டியூட்டராகவும் இருக்கேன், அதாவது ஒரு டீச்சராகவும் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ரொம்பவே நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால், பார்க்கறதுக்கு நீ ஆல்ரெடி எவ்வளோ பெரிய ஆள், கேமில் ஏஷியன் லெவலுக்கு போகிற அளவுக்கு கேமில் நீ பெரிய ஆள், அதோடு மட்டும் நிறுத்திக்காமல் படிப்பிலும் பெரிய ஆளாக இருக்க. இப்படியோட இருக்காமல் பெம்மையும் சேர்த்துக்கிட்டு படிக்க வைக்கிறேங்கிற பேரில் ஸ்கூலில் நீங்கள் அளப்பறகன்றீங்கடி, ஏன்டி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால், அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா வந்து அவளை வேறு இடத்துல கொண்டு போய் படிக்க வச்சுருவாங்க. அதுக்கு நம்மளே ஒரு ரீசனாக ஆகிடக்கூடாது. அவளை எப்படியாவது இங்கேயே படிக்க வைக்கணும். அதுக்கு அவள் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். ஸோ அது நடந்தால் தான் இது நடக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் சமாளில் இந்த மாதிரிலாம் யார் இருப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெம் வராங்க. ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு ஹேக்கின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தராங்க. என்னென்னு பார்த்தா இவங்க படித்த எல்லாத்துக்கும் சேர்த்து கீ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க, எவாலுவேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட மார்க்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி கேட்டால் தெரியலையேன்னு சொல்கிறா. சரி, நான் இதை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் நான் 80 வாங்கிட்டேன்னா நான் சொல்கிறத நீ செய்யணும், அதாவது பெட் மாதிரி வச்சுக்கலான்னு சொன்னதும் என்ன பெட்டுன்னு கீயும் கேட்குறாங்க. 80 வாங்கிட்டேன்னா எனக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ஒருவேளை 80க்கு கம்மியாக வாங்கிட்டேன்னா நாம் 2 பேரும் சேர்ந்து மூவிக்கு போகணும். என்ன பண்ணலான்னு நீனே பார்த்து சொல்லுன்னு சொன்னதும் சரி டீல் ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி பார்க்குறா. வாங்கி பார்த்ததும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்னு சொல்லு பார்ப்போன்னு சொல்லி கேட்டா தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. 79. அப்படின்னா நான் உன்னை மூவிக்கு கூட்டிகிட்டு போகணும், அதுதான் இப்போ பெட்டில் நான் தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னதும் என்னது நீ ஜெயிச்சிட்டியா, அதாவது இவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்களாம், அந்த மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அதுக்கு நம்ம பெம்மு சும்மா விடுமா, ஆமாம் நீ ரொம்ப சோகமாக இருக்கலாமா, நீ தோத்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமான்னு சொல்லி அவளும் கிண்டல் பண்ணுறா. அப்படி போயிட்டுருக்கும் போது தான் ஆமாம் நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு ரெடியாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு பெம்மு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க சும்மா இருக்குமா, ஒரே ஜாலி தான். 2 பேரும் மூவி பார்த்துட்டு 2 பேரும் கையை போட்டு பிசைஞ்சிட்டு உட்காந்துருப்பீங்க. சொல்லிட்டு பல்ல காமிச்சிட்டு போகுது. இவ்வளோ மனசுக்குள்ள ஜாலி, நாளைக்கு என்னென்னமோ நடக்க போகுதே, ஃபஸ்ட்டு டேட்டு வேறேன்னு சொல்லிட்டு கீயும் யோசிச்சுட்ருக்கா. ஒரு வழியாக மூவிக்கும் வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா கீ தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெம்முக்காக. அவங்க வந்ததும் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா, சாரின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நான் எனக்கு உன் கூட மூவி பார்க்கணுன்னு சொன்னதும் சரி வா ஃபஸ்ட்டு மூவியை பார்ப்போன்னு மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது மூவியை பார்த்தாங்களா இல்லையோ பெம்மோட மூஞ்சியை தான் பார்க்குறாங்க. நம்ம கீ மூவி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க ஆனால் மூவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அப்படியே கை வைக்கலான்னு அவங்க கை மேலே கை வைக்க வராங்க. ஆனால் டக்குன்னு கொண்டு போயிட்டு பாப்கார்ன் எடுக்கலான்னு பாப்கார்னுக்குள்ளே கையை விட போக அவங்கள பார்த்துக்கிட்டே கை விடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையை விட்டு பாப்கார்ன் எடுத்து இவங்களுக்கு ஊட்டி விட வராங்க. உன் கையெல்லாம் டஸ்ட் ஆகிட்டுண்டா, நானே தரேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பெம்மை கீக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ நம்ம கீ சும்மா இருப்பாங்களா,
பாப்கார்னை மட்டும் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா பாப்கார்னை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபிங்கர்ஸையும் லிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிக் பண்ணதோடு இல்லாமல் விரலே கையே உள்ளே போயிட மாட்டிருக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்க லிப்ஸால் லிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம பெண்ணும் பார்க்குறா. ஆனால் அவளால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அந்த இதுலேயே உறைஞ்சி போய் உட்காந்துருக்கா. இங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஒரு செகண்ட் சுதாரித்த பெண் என்ன பண்ணுற, ஏய் என்ன பண்ணுற, கையே சாப்பிட்ற போலையேன்னு சொல்லி கத்த பின்னாடி உட்காந்துருக்கணும்னு சேர்ந்துக்கிட்டு என்ன சின்ன சவுண்டுன்னு கேட்டுதான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வணக்கத்தை வச்சுட்டு 2 பேரும் மூவியை பார்த்துட்டு வெளியில் வராங்க. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி பெண் கேட்க, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன், என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ளேவரா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஸ்ட்ராபெரி வேணுமா, சாக்லேட் வேணுமா, வெண்ணிலா வேணுமா, வேறு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த க்ரீம் கேக் அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா, குக்கி க்ரீமு, அந்த ஃப்ளேவரும் இருக்குதான் அந்த ஐஸ்கிரீமு. என்னது க்ரீம் குக்கியா, எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த பொண்ணு கொண்டு வந்து அன்றைக்கி கொடுத்தால அந்த கோவத்தில் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விடுறாங்க. சரி விடு, இதுக்கெல்லாம் ஏமா டென்ஷன் ஆகிறேன். சரி குக்கி வித் பெம்முன்னு ஒரு டிஷ் இருக்குதான், அதை நான் போய் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டதும், இது என்ன புது ஃப்ளேவராக இருக்குது, நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே, இனிமேல் கேள்விப்படுவேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நானே வாங்கிட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட அவங்க டேட்டும் முடிஞ்சு போயிடுது. ஸோ டேட் முடிஞ்சதும் இதை பற்றி பாக்கிட்ட பேசணும் இல்லையா, பாக்கும் இவங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னது நீ இன்னும் இப்போ சொல்லவே இல்லையா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, 2 பேரும் வெளில போகிறீங்க, திரும்பி வரும்போது லவ்வஸாக வருவீங்க நான் நினச்சேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க உனக்கு தெரியுதா, நீ என்ன மறமாட்டையா, நீ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டதும், இல்லை அவள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே எனக்கு தெரியலையே, நான் எதை வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டதும், நீ யாருக்கிட்ட பேசினாலும் இல்லை உன்கிட்ட யார் பேசினாலும் அவள் பொசசிவ் ஆகிறா, அந்த பொசசிவ்னஸ்க்கு பேர் என்ன, அதுதானே லவ்வு, பொசசிவ்னஸ் இல்லாமல் ஒரு லவ் இருக்குமா என்ன, நீ என்ன லூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லைப்பா எனக்கு தெரியல, நான் சொல்லலான்னு போகிறேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல, அவளுக்கு ஏதாவது நிரூபிக்கலான்னு பார்க்குறேன் அதனால் என்னால் சொல்ல முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கீயும் ரொம்ப பயந்து பேசுகிறாங்க. நல்லா யோசிச்சுப்பாரு, பெண்ணுக்கு உன்னை பிடிக்குது, ஆனால் நீ ஏன் சொல்லணும்னு நினைக்கிறா, நீ என்னைக்கு தான் சொல்ல போகிற, வயசாகி கிழவியாகி இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நல்ல மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா, உனக்கு தெரியல மாமா, மூமெண்ட்டு கம்முன்னு இரு, நீ வேற வாயை கலராத, மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்களா மூமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு டைமிங் வேணாமா, ஒரு ரைட் டைமில் மூடு நல்லா இருக்கணும், அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கும் போது அதை நான் ஓப்பன் அப் பண்ணணும், அவ்வளோ அதை ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான், சரி உனக்கு என்ன இப்போ அட்மாஸ்பியர் தானே வேணும், ஒரு சூப்பர் அட்மாஸ்பியர் இருக்குது, நம்மளுடைய கிராஜுவேஷன் கேம்ப் இருக்குது, இவங்க இப்போ 12th கிரேடில் இருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் கேம்ப்பு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஸோ அந்த கேம்பில் நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும், எல்லோரும் ஃப்ரீயாக இருப்போம், நோ டென்ஷன் நோ வரிஸ், எல்லாருமே ஜாலியாக இருப்போம். ஸோ அதுதான் ரைட் டைம்னு சொன்னது. என்னது கிராஜுவேஷன் கேம்பா, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, செம்மையாக இருக்குமே, அப்போ அதுதான் நம்மளோட ரைட் ஸ்பாட்டு. இந்த 12th கிரேடு முடியறதுக்குள்ளே அங்கே சொல்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பாலை தூக்கி போட்டால் அந்த பாலை திரும்பி வந்து நம்ம கீ மேலேயே அடிச்சிடுது, கீ மயக்கம் போட்டு விழுந்துடுது, கீழே படுத்துக்கிட்டு கூட அதை நினச்சி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.